சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கட்டிமா. நண்பர்களே, ஸ்கூல் விட்டு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், என்னுடைய நெத்தியில் பாருங்கள் பயங்கரமாக ஒரு வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி ஆச்சு அப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். பிள்ளைகளுக்கு எல்லாமே வந்து லீவ் விட்டுருப்பாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, அப்படி தானே? இப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸோட அருமை தெரியும். எப்படி அப்படின்னா, வீட்டில் இப்போ இந்த 2-3 குழந்தைகளை வந்து மேய்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அதே இது கிளாஸில் வந்து ஒரு செக்ஷனில் 50, 60, 70 அப்படி எத்தனை பிள்ளைங்களை வந்து வச்சுட்டு நாங்கள் என்ன பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லலை, ஒரு கேஷுவலாக சொல்கிறேன். தெரியணும், ஏன்னா சில பேருக்கு வந்து அதனுடைய இதெல்லாம் வந்து தெரியாது. பார்த்துக்கோங்க, சம்பளம் வாங்கலையா பார்க்குறீங்களா அப்படின்லாம் வந்து சொல்லுவீங்க. அதையும் தாண்டி எவ்வளோ பொறுமை வேணும். ஒரு பிள்ளையும் ஒரு மனநிலையில் இருக்கும். எல்லாத்தையும் அறிந்து நீங்கள் 2 பிள்ளையை வளர்க்கிற இந்த தாயே அப்படின்னா 70 குழந்தைகளை வளர்க்கின்ற பார்த்து கொள்கின்ற ஒரு வகுப்புலையும் 70னா நாங்கள் எத்தனை வகுப்புக்கு போகிறோம்? அப்போ எத்தனை பிள்ளைகளை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய, அதில் வந்து சில பிள்ளைகளை நம்ம திருத்தக்கூடிய பொறுப்பும் இருக்கும். அதனால் இந்த ஆசிரியர் பணி வந்து ஒரு மிகவும் மிகவும் உன்னதமான மகத்துவமான பணி. ஸோ அதில் வந்து நான் வந்து பெருமையாகவே கர்வப்பட்டு சொல்லிக்கொள்வேன். சரியா? ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு. சரி, என்னடா கல்யாண செலப்ரேஷன் சாப்பாடு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எதையோ சொல்லிகிட்டு இருக்கேனே அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. இப்போது ரெகுலராக வந்து பஸ்ஸில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த இதில் வந்து அந்த படியில் வந்து உட்காருவோம். பார்த்துக்கோங்க நண்பர்களே, ஸ்டெப்ஸில் உட்காருவோம். அப்புறம் டோர்லாம் வந்து லாக் பண்ணிடுவாங்க. சரியா? நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம மட்டும்தான் பொறுப்பு. டிரைவரோ கண்டக்டரோ அதுக்கு பொறுப்பு கிடையாது. நம்ம கால் வலிக்குங்கிறதுனால உட்காந்துருக்கோம். ஸோ தூத்துக்குடி நெருங்கி வரும்போது தான் எல்லோரும் அவங்க வந்து இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இறங்கும்போது நம்ம கொஞ்சம் டக்குன்னு எந்திரிச்சிருக்கணும். ஸோ நான் வந்து ஸ்டாப்பு வந்த பிறகு எந்திப்பேன். ஸ்டாப்பு பக்கத்தில் வந்த பிறகு தானே டோர் ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து நம்ம எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஸ்டாப்பு வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கிட்டே நானும் கரெக்டாக எழும்புறேன். நான் எழும்பும்போது பார்த்து டோரையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிரைவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டக்குன்னு அந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டோருடைய இது வந்து இதில் பயங்கரமாக ஒரு அடி சக்குன்னு அடித்து நல்ல பிளட்டு. என்னுடைய கர்ச்சிப்பு இருக்குது பாருங்கள், கர்ச்சிப்பு எல்லாமே பிளட்டு. அது இங்கே வச்சு உள்ளே வச்சேன். கர்ச்சிப்பு எல்லாமே பிளட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி அழுத்தி பிடிக்க சொன்னாங்க பக்கத்தில் உள்ளவங்க. இங்கே பாருங்கள், அதில் ஒரு இந்த தழும்பு பயங்கரமாக விழுந்துருக்கு பாருங்கள். இதில் நெத்தி பொட்டில் வந்து அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், கண்டினியூஸாக பிளட் வந்துக்கிட்டு இருந்தால் தான் பயம், நல்ல வேலை நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு இப்படி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோமா பாருங்கள், இல்லவே இல்லை. ஸோ வந்து எந்த நேரம் எது நடக்குது அப்படின்னு தெரியல. நான் வந்து நல்லா ஜாக்கிரதையாக தான் உட்காந்துருந்தேன். ரெகுலராக வந்து எப்போவுமே வந்து பிளேஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உட்காந்து தான் வருவேன். எல்லா ஸ்டாப்பும் நின்று போகிற பஸ்லாம் அந்த மாதிரி உட்கார முடியாது. கொஞ்சம் வந்து நான் ஸ்டாப்பாக போகிற பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வழக்கமாக உட்காருவோம். ஸோ அப்படி கதவுக்கிட்ட உட்காரும்போது அதுமாரி காலையும் கீழே வச்சுருக்கும்போது அந்த டோர் திறந்துச்சு அப்படின்னா காலையும் அடிச்சிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. நான் அப்புறம் தான் நினச்சேன், இங்கே பட்டிருக்க அடி கொஞ்சம் தள்ளி நெத்தி போட்டுலேயே இல்லைன்னா அந்த மூக்குலேயே வந்து அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம இல்லை. இதுதான் வந்து உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட பேசி என்னைய பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்க போகிறது உங்களுக்கு தெரியுது. இவ்வளோதான் நண்பர்களே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நாம் மகிழ்ச்சியுடன் வந்து வாழ்கிறது நம்ம ஒருத்தர் கையிலையும் தான் இருக்குது. வீழ்வது வந்து தப்பு அல்ல. அந்த வீழ்ந்து அப்படியே கிடக்காம அதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழும்பி போய்கிட்டே இருக்கணும். ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கதை தான். நம்ம கழுதை இருக்கு இல்லையா? ஒரு கழுதை வந்து ஒரு வயக்காட்டு பக்கமாக ஓடி வந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல ஏற்கனவே வந்து கிணறு கிள்ளி போட்ட ஒரு தண்ணி இல்லாத ஒரு கிணறு வந்து கிடந்திருக்கு. ஸோ அந்த கிணத்துக்குள்ளே வந்து இந்த கழுதை வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா உள்ளே விழுந்துட்டு அதுவால் வெளியே வர முடியலை. அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட அருகில் இருக்கிறவங்களாம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ பெரிய கிணத்துல நாம் இறங்கி நம்ம இதை வந்து தூக்குறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆயிரும். ஸோ வேறு யாரும் இதில் இதே மாதிரி விழுந்துடக்கூடாது, அதனால் நம்ம இந்த கழுதையோடு வச்சே இந்த இதை வந்து கிணற மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்ணை அள்ளி மேலே போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேலே போட்டதும் வந்து இந்த கழுதை வந்து அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு அப்படின்னா
அவங்க போடக்கூடிய அந்த மண் எல்லாமே வந்து கழுதையை வந்து அந்த கிணத்தோட கிணறா முக்கியிருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு மண்ணும் போடும்போதும் அந்த குதிரை ஜம்ப் பண்ணி அது லாஸ்ட்டாக மண் போடுற அளவுக்கு வந்தோன்னே அது வந்து மேலே வந்து அது வெளியே மற்றவருடைய துணை இல்லாமல் அவங்க மண்ணுங்கிறது வந்து மூடுறதுக்காக கெட்ட எண்ணத்தில் போட்டாங்க. பட் அதனுடைய அந்த கெட்ட இதையே அது நல்லதாக்கி அதனுடைய கான்ஃபிடென்ட் லெவலாலையும் அது மேலே வந்து உயிர் பிழைத்து வாழ்கின்றது. இப்படி தான் நண்பர்களை நம்மளை சுற்றி நிறைய பேர் இப்போ நேற்று வந்து நடந்த வெட்டிங் டேயில் எப்போ விசஸ் எவ்வளோ நல்ல பியூர் ஹார்ட்டட் நல்ல இதயங்கள் உள்ள மனிதர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ஒரு சில கமெண்ட் 1 2 வந்து வந்துச்சு பார்த்துக்கோங்க. அதை நான் இப்போ தான் வந்து டெலீட் பண்ணேன். நேற்று பார்த்தேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன அப்படின்னா, இங்கே பாரு துரத்திட்டு சரியா, அவங்கள வந்து நான் துரத்திட்டு அதை கூட சொல்ல விரும்பலை என்ன யார் அப்படின்னு துரத்திட்டு இவளுக்கு வந்து சந்தோஷம் கேட்குது, இருக்கிறத பாரு லட்சணத்தை பாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நாம் வந்து நல்லா வாழ்கிறத வந்து பார்க்க பொறுக்கலை. பட் நம்ம அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, வேலை இருக்குது சம்பளம் இருக்குது எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கான் அப்படி கேவலம் அப்படி சொல்கிறது. அதே இது சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா துரத்தி விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கா, யாரும் துரத்தலை. சரி, அதை ஃபஸ்ட்டு நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களா சுயமாக எடுத்த முடிவால் வெளியே போயிருக்காங்க. எங்களுக்கும் நான் அப்படி துரத்தி விட்டுட்டு தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா, குடும்பம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதா லைஃப்பை நினைக்கிறவானா. அதனால் இந்த மாதிரியான ஜென்மங்கள் வந்து அவங்க போடுற அந்த கமெண்ட்டையுமே நம்ம இதாக ஆக்கி அது மேலே நம்ம ஏறி போய்கிட்டே இருக்கணும். சரியா, ஸோ அதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாகவும் இருங்க. இதை பார்த்துட்டு நீங்களும் வந்து அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சரி. இப்போ வீடியோக்குள்ளே போய் ரதியம்மாவுடைய ஆட்டுக்கறி குழம்பு கோழிக்கறி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. 12 மணிக்கு கரெக்டாக சொல்லிட்டேனா? வாங்க என் பக்கத்தில். ஹாய் நண்பர்களே, நாங்கள் வந்து தூங்கலை. நாங்கள் எப்போவுமே தூங்கலை 8 ஆகும். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கட்டிமா. 27 வருஷம் ஆயிட்டு நண்பர்களே. இந்த லைஃப்பில் வந்து அடியெடுத்து வாழ்ந்து இன்றைக்கி தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி தான் குழந்தை பெற்ற மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு அனுப்பின மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து எப்படியோ பெருசாகி இவரை பாருங்க நண்பர்களே, பெருசாகி கடைசியில் அதுகளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆமாம் அதுகளுக்கு கழுவி எல்லா கழுவி அந்த அளவுக்கு லைஃப் வந்து காலம் கடன்னு உருண்டு போகுது நண்பர்களே. எல்லாம் பார்த்தாச்சு, இன்ப துன்பம் எல்லாமே லைஃப்பில் பார்த்தாச்சு. இனி இருக்கின்ற நம்மளுடைய காலங்களை வந்து நம்ம நல்லா சமாதானமாக அமைதியான முறையில் கழிச்சிட்டு போகணும். எவ்வளோ தான் இருந்தாலும் வந்து சரி வேண்டாம், சரி சந்தோஷமான நல்ல சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்காக என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான கறி. அதாவது ஒரு ஆட்டுக்கறி குழம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து அந்த கறியும் வந்து நல்லா இருக்கணும். சரியா, நம்ம வைக்கிறவங்க பக்குவங்கள் எல்லாமே ரெண்டாவது இருந்தாலும் கறி நல்ல கறியாக இளங்கறியாக கிடா கறியாக இருக்கணும். சரியா, இப்போ முத்து நாட்டு கறிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் குக்கரில் வச்சு அவிச்சாலும் அந்த கறி வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. அப்படி சூப்பரான கறியாக வந்து 1 கிலோ வந்து ஆட்டுக்கறி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் 1 கிலோ வந்து கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரியா நண்பர்களே, ஸோ நான் வந்து இதை வந்து இப்போ வந்து புதுசாக வந்து நிறைய மெத்தடில் வந்து ஆட்டுக்கறி வைக்கிறோம். அதில் இது ஒரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, நல்லா அந்த குழம்புக்கு தேவையான மசாலாக்களை எல்லாமே வறுத்து, சரியா, பெரிய சீரகம் பட்டை அடுத்து வந்து அந்த மிளகு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கறி எல்லாத்தையும் அவிச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலாவெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் வந்து நல்லா தேங்காய் பால் பார்த்துக்கோங்க, தேங்காவாக வந்து போடாமல் நல்லா தேங்காய் பால் வச்சு ஊற்றி இறக்கணும். அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, நான் தனியாக இன்னொரு நாள் அப்படியே செய்கிற மாதிரி உங்களுக்கு போடுறேன். அந்த குழம்பையே நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கும் அதுக்கு நம்ம தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து சிக்கன் பொடி, அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெள்ளைக்கரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் தயிர், அப்புறம் சால்ட்டு, இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறமா பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீங்கள் பிச்சு பார்க்கும்போதே அவ்வளோ
சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி சரித்துக்குட்டி வேறு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம சமையல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எப்பவும் போல் நம்ம வந்து குக்கருக்குள்ளே பானை வச்சு சாப்பாடு பொங்குவோம்ல, பாருங்கள் நேச்சுரலாகவே வந்து வடித்த சாதம் மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக. இந்த பாருங்கள் கறி குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, கல்யாண வீட்டு கறி குழம்பு மாதிரி இருக்கா. இதெல்லாம் வந்து நம்ம தூத்துக்குள்ளேயுமே ஒரு சில சைடில் ஆட்டுக்கறி குழம்புக்குனே ஸ்பெஷலாக பேர் போன ஊர்கள்லாம் இருக்குது. அந்த டேஸ்ட்டில் தான் நான் ஃப்ளேவரில் வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது உங்கள் எல்லாருக்குமே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து டெடிகேட் பண்ணுறேன். ரதியம்மா சமையலை சாப்பிடுங்க, பாயாசத்தை குடிங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரகனுக்கு வந்து அந்த கால் ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவன் வந்து இங்கிலீஷ் மெடிக்கல் மெடிசன் வந்து வந்து கல்யாண நாளுக்கு சாப்பிட்றீங்களாம்மா? ஹாப்பி வெட்டிங் டே சொல்லுங்க. ஹாப்பி வெட்டிங் டே சொல்லு. தாத்தாக்கு ஹாப்பி வெட்டிங் டே சொல்லு. ஹாப்பி வெட்டிங் டே. கிஃப்ட் தாங்க தந்தது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரித்து தருவா தாத்தாக்கு கிஃப்ட். என்னமா நல்லா இருக்கா தாத்தா? தண்ணிய கழுவு தாத்தா. சோறுவா. அப்புறம் அப்படியே வந்து எல்லாருமா உட்காந்துருந்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. டிவியில் வந்து கிரிக்கெட் வேறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் இந்த கிரிக்கெட்டில் தமிழ் கமெண்ட்ரிஸ் கொடுக்காங்க பாருங்கள். அது வந்து அந்த விளையாட்டையே காமெடியாக பண்ணுற மாதிரி இருக்குது நண்பர்களே. பிரகன் வந்து மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுனால அதை எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நாட்டு வைத்திய மருந்து எடுக்கிறான் சித்தால. ஸோ அவங்க வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவனுக்காக கேரட் கூட்டு வந்து வச்சேன். லைட்டாக சாப்பிட்டு பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கறி மட்டும் கொஞ்சமாக சிம்பிளாக எடுத்துக்கிட்டான். சரித்துக்குட்டி பயங்கரமாக விளையாண்டுச்சு நண்பர்களே. அது அங்கே வந்துட்டு பாருங்க, அதான் சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. மத்தியான வணக்கம். நேத்து ஒரு டபுள், இன்னைக்கு ஒரு டபுள் எடுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம போகும்போது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கண்ட்ரி, சிட்டி ஆஃப் ஜாய் கொல்கட்டால ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல இன்னைக்கு ஹோம் டீம் கேகேஆர் மோதுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். வண்டி எதுக்கு கோவச்சிட்டு போச்சு? ஏன் கோவச்சிட்டு போச்சு? ஆமா ஒரு பக்கம் ராஜஸ்தான் பாபா அப்ரஜித் நல்ல பேட்டிங் விக்கெட்டா. வணக்கம் போபோ. ஸ்லைட்லி பெட்டர் கண்டிஷன்ஸ் மாதிரி தெரியுங்க ப்ரீவியஸ் டே விட. கொஞ்சம் கிராஸ் இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பர் சில். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரியன் பராக்ஸ்ல கொஞ்சம் ட்ரையா இருக்கு. பாக்கும் போது இன்னும் ஜாஸ்தி கிராஸ் வச்சு கட் பண்ணிட்டாங்க கியூரேட்டர்ஸ் அப்படின்னு. சூப்பர் சொல்லுங்க. ஸ்பின் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். தாத்தா சொல்லுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 7 எடர் சொல்லுங்க. ஒரு பக்கம் 58. டைம் படிக்குவாங்க. அம்மா பிரிஜேஷ் சர்மா உள்ள வராரு. கப்பல் போகுது. கோடி போகுது. கப்பல் போகுது. கப்பல் போகுது. சரித்து கப்பல் போகுது. கப்பல் போகுது. போட்டு 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 வரட்டும் வரட்டும். சரித்து காணோம். சரித்து குட்டிய காணோம். சரித்து குட்டிய காணோம். ஈடன் கார்டன்ஸ்ல நிறைய பத்து தெரியுது. கண்ணிய ஃப்ரண்ட்ல ஒரு ப்ளூ தெரியுது. ஒழுங்காங்க இது வந்து சம்பா உபயோக சும்மா அதன சேனா and மோஹித் கிருஷ்ணதாஸ் மதுவகர் மீன் அம்பையர் மேட்ச் அப்படியே போகுது அப்படி போகுது அப்படி போகுது அப்படி போகுது. தாத்தா பிடிக்க போகுதுடாய், கடிக்க போகுதுடாய், தாத்தாவை கடிக்க போகுதுடாய். அப்படி சோத்து குட்டிக்கு வந்துச்சு. அத்தனை பச்சை and obviously தாத்தா இப்படி என்ன சொல்லிட்டாங்க. ஆயிலாம் போடு. தாத்தா மூஞ்சில போட்டு விடு தாத்தாக்கு.
தாத்தாக்கு நல்ல பவுடர் போட்டு விடு. நல்ல பவுடர் தாத்தாக்கு நல்ல பவுடர் போட்டு மேட்ச் பண்ணி விடு. குட்டையை ஆக்கிட்டேன். ஓ வளர்த்திக்கு ஆக்கிட்டேன். சரித்து பாப்பா வளர்த்திக்கு ஆக்கிட்டேன். பாரு பவுடர் பூரா போச்சே. சக்கரை குட்டி சக்கரை குட்டி என்னது மேடம் இந்த முத்தானா சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் பண்றாரு நினைக்கிறேன் சூரியன்.